ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் தருகிறார். எனவே அறிவிக்கப்படுவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உத்தரவிட்டிருக்கிறபடியால் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்பதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வோமானால், வசனத்தின்படி நாம் நடப்போமானால், வசனமானவர் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட இணைக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இரவும் பகலும் இதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உங்களுக்கு கற்பித்ததை நீங்கள் அவர்களுக்கு போதித்து உபதேசம் பண்ணி கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்பதாக சீஷர்களுக்கு சொல்லிட்டு போன முதலாவது நூற்றாண்டில இயேசு பரமேறி போகும்போது சொல்லிட்டு போன காரியத்தை அந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வந்து இந்த நாட்களில் இந்த காலத்துல எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்க மத்தியில தொடர்ச்சியாய் வசனத்தை போதிக்க வைக்கிறார். திரளான ஜனங்களை கர்த்தர் தமக்காக அங்கங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலியமாய் வசனங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனவே இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில போன பகுதியில நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாம் ஏற்கனவே தியானிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா யூடியூப் ஆப்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனலை பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க அவங்களோட கூட. அப்போது இன்னும் நம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே போன நிகழ்ச்சியில லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து தியானித்து கொண்டு வந்தோம். அதுல நம்மத்துல ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயாவும் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயாவும் பேசினாங்க. அது அந்த அரை மணி நேரம் அதுக்கு சரியா போனதுனால அது கன்க்ளூஷன் நமக்கு இருக்கு. ஏன்னா 2 பேர் இந்த இடத்துல 12 வயது உள்ள ஒரு பெண், எவ்வேறுடைய மகள். அடுத்தது 12 வருஷமா கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்ட ரத்த போக்கினால பாதிக்கப்பட்ட ஒரு பெரும்பாலான ஸ்திரீ, அவளுடைய காரியங்கள். நடுவில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை போன பகுதியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க பேசி முடிச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக எவ்வளவு சம்பவம் நடக்குது, 2க்கும் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷனாக நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் பேச போறாங்க. நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போறோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த எபிசோட்ல 40ஆம் வசனத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இங்கே எவீரு என்ற ஜப ஆலய தலைவன் இயேசுவை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவும் புறப்பட்டு போகிற நேரத்தில் இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடு பெற்ற ஸ்திரீகளுக்கு ஏற்படுகிற அந்த வழி இரத்தப்போக்கு அதிகமாய் 12 வருஷமாய் வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிச்சோம், சுகம் பெறாத, அப்போ ஃபைனல் ஸ்டேஜின்னு சொல்லுங்க. அப்போ வழியே இல்லை. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவளுக்கு ஒரு விசுவாசம், இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டா சுகமாவேன் என்று. அந்தபடியே ஜனக்கூட்டத்தின் திரளிலே போய் அவருக்கு தெரியாமல் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் இயேசு அந்த இடத்திலே அப்படியே நின்று விட்டார். காரணம், என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே பேதுருவும் சுற்றி இருந்தவர், ஐயா, இவ்வளவு ஜனங்கள் உம்மை சூழ்ந்து வர என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே? இயேசு சொன்னார், இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று. இதை கண்ட அந்த ஸ்திரீ தான் சுகமானதையும் இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய உதிரப்போக்கு நின்று போனதையும் அவள் அறிந்து இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்தாள். தனக்கு நேரிட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்துல சொன்னாள். அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லி நாம் கடந்த எபிசோட்ல பேச கேட்டோம். ஆனா கூப்பிட்டது ஒருத்தன் எவீரு. இடையில ஒரு காரியம் நடக்குது. நாம கூப்பிட்டவன் என்ன நினைச்சிருப்பான், ஹலோ, நான் கூப்பிட்டு போய் நிற்கிறேன் அவரை, இடையில நீங்க நான் வழி மறிச்சு தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவன் மௌனமா இருக்கிறான். நடக்கிறத அவனும் கூட இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இதை நடந்து அந்த பெண்மணி கிட்ட ஆண்டவர் பேசி முடிச்ச உடனே ஆலோட்டிகள் வந்து எவீரு கிட்ட சொல்றாங்க, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமார்த்தி மரித்து போனால்,
போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இவன் வந்து ஒருவேளை இவன் கூப்பிடும் போது அவ எப்ப மரிச்சா என்ன எதுன்னு தெரியல. ஆனா ஏசு அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ளே அங்க தாரை ஊதினுக்கிறாங்களாம். மத்தேயுல 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, அங்க தாரை ஊதுகிறவர்களையும் அழுகுறலையும் கண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப தாரை ஊதுகிறது என்னன்னா, அடக்க ஆராதனைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பதாக சாவு வீட்டுல மணி அடிக்கிறதும் தாரை ஊதுகிறதும் செய்வாங்க. ஏசு அந்த இடத்துல போறாரு, தாரை ஊதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அடக்கம் பண்றதுக்கு ரெடியாக்குறாங்க. இயேசு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்றார், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அது அவர் ஒண்டிதான் சொல்ல முடியும். ஆமா, இப்போ இங்க மரிச்சு போனவ செத்து போயிட்டான்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இவர் நான்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்னால் மீட்கப்படுவாள் என்று அர்த்தம். ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்னால் காப்பாற்றப்படுவாள் என்று அர்த்தம். இயேசு மரித்த அநேக சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது, லாசரு கல்லறை கிட்ட போகும்பொழுது கூட அவங்க விசுவாசம் இல்லாம அழுகுறாங்க. அப்ப இயேசு சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சில இடங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது அவிசுவாசமா இருந்தவங்களால வெளியே அனுப்பிச்சிட்டாரு, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதே போல இங்கேயும் ஆண்டவர் எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு அவருடைய தாய் தகப்பனை மாத்திரம் வைத்து சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்னார். அந்த வீட்டுக்கு போய் அங்க வெளியே என்ன நடக்குது, ஜனங்க பரியாசம் பண்றாங்க. என்னடா இவரு குழந்தை செத்துட்டு இருக்குது, விசுவாசம் அல்லவனாயிரு, ரட்சிக்கப்படுவாள்ன்றாரு, அவள் எழுந்திருப்பாள் என்று சொல்லுகிறாரு என்று சொல்லி பரியாச கூட்டம் ஒரு பக்கம் விசுவாசம் உள்ள ஒரு கூட்டம் உள்ளே நுழைகிறது. உள்ளே நுழைந்து இங்க வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வீட்டில் வந்த பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தாய் தகப்பனையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். பெண்ணின் தகப்பன் என்ன சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனா இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ரட்சிக்கப்படுவாள்னா காப்பாற்றப்படுவாள், உயிர்த்தெழுந்திருப்பார். இயேசு சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்தும் போது அந்த சமயத்துக்கு அது தெரியாது. ஆனா அதை விசுவாசிச்சா அதுக்கு பிற்பாடு அதன் மகிமை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இப்ப சீஷர்களை பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்புறம் பெண்ணின் தாய் தகப்பனை தவிர வேற எல்லாரையும் ஆண்டவர் வெளியே அனுப்புறார். உள்ளே போய் அவள் மரித்து போயிருக்கிறாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஒரு துக்கம் கொண்டாடுற கூட்டம் விசுவாசம் உள்ளவனா போகும்போது அங்க நகைக்கிறாங்க. ஆனாலும் இயேசு தான் விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போகல. அவர் எல்லாரையும் வெளியே போக பண்ணி, அதான் 54ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்துருன்னு சொன்னார். அதாவது ரொம்ப தெளிவா சொல்ல வேண்டாம்னா, நகைக்கக்கூடியவர்களை வெளியே அனுப்பிடு. ஆமா, அப்படின்னா விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நகைப்பாங்க. இதே தானே சாராளுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆபிரகாம் கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது தேவதூதனானவர் அவ உள்ள நகைத்தாள். அப்போ நீ நகைத்தாள்னா அவ இல்லவே இல்லைன்றான். விசுவாசம் இல்லாம இருக்கும்போது சில பேர் அக்செப்ட் பண்ண முடியாதா, இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் வெளியே அனுப்பி சொல்லி, தலித்தாகுமி, எழுந்திருன்ற, சிறு பெண்ணே எழுந்திரு, பிள்ளையே எழுந்திரு, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் ஆண்டவர் சொல்ல அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பிள்ளை செத்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியல, அவ வியாதியில இருக்கிறாள், வியாதியில சாப்பிடாளா என்னன்னு தெரியல. உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளையுடைய உயிர் அந்த பிள்ளைக்குள்ள வந்தது. எழுந்த உடனே ஆண்டவர் சொல்ல அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். வசனம் சொல்லுது பாருங்க, அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு கூட்டம் கீழே வெளியே நிக்குது, மரண வீடு, ஊரே கூடி வந்திருக்கிறது, இயேசு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் நன்றாரு, நடந்ததை யாருக்கும் சொல்லாது. எப்படி சொல்லாத இருக்க முடியும்? உள்ள போறாங்களே, வெறும் குறிப்பிட்ட 4 பேர் 5 பேர் உள்ள போறாங்களே, என்ன நடக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அநேக நேரங்களில் அற்புதங்களை செய்யும் பொழுது ஏன் இந்த வார்த்தையை சொன்னாருன்னா, இயேசு எங்கு சென்றாலும் அற்புதம் நடக்குது.
இயேசு எங்க போனாலும் கடற்கரையில படகு ஏறி இப்படி வந்து இறங்கின உடனே ஜனக்கூட்டம் அந்த பகுதியில இங்க வராங்க. கலிலேயை சுற்றிலும் 144 கிலோமீட்டர் அந்த அந்த சரௌண்டிங். இயேசு எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய புகழ்ச்சியை கேட்டு அற்புதங்கள் நடக்கிறத ஜனங்கள் வருக. சில நேரம் இரவும் பகலும் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா பகல்லையும் ஒழிஞ்சார், இரவில் அங்க இருக்கிறாருன்னா அங்கேயும் போய் ஜனங்க குவிஞ்சிட்டாங்க. ஆங்க அந்த புகழ்ச்சி வராது இருக்க சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை ஒருவருக்கும் சொல்லாதீங்க. ஆனா இன்னைக்கு உலகம் எல்லாம் அது தெரியும். ஏனென்றால் ஆண்டவருடைய மகத்துவம் எதற்காக அதை சொன்னாருன்னா, இந்த நேரத்துல இதை நீங்க அறிவிக்காதீங்க, ஆண்டவருக்கு ஒண்டி தெரிஞ்சா போதும். ஏனென்றால் அவரை தொந்தரவு செய்தார்கள். இன்னைக்கு பாருங்க, கூப்பிட்டது ஒருத்த, இடையில நடந்தது ஒரு அற்புதம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றால், இயேசு வருவதற்குள்ளாக பிள்ளை மரிச்சு விட்டதுன்னு சொன்னாங்க. இயேசு மரித்து போன பிள்ளைய உயிரோடு எழுப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை வசனத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவர் செய்கிற காரியங்களை, மகத்துவங்களை நாம் பார்க்க நமக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசத்தோடு தொட்டா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று எவருக்கிட்ட ஆண்டவர் சொல்ல காரணம் என்னன்னா, விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையும் அற்புதத்தையும் நம்மால பெற முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12 வயது உள்ள ஒரு பெண் உயிர் பெற்றதை பார்க்கிறோம். எவ்விருவினுடைய மகள் 12 வருடம் கஷ்டப்பட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் சொஸ்தமாக்கப்பட்டதை பார்க்கிறோம். ரெண்டுலயும் காணப்படுகிறதுனா விசுவாசம். எவ்வொரு அந்த காரியத்தை நடந்து செய்தி கேள்விப்பட்ட உடனே கூட அவன் தடமாறுறனாலும் ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் நிற்கிறான், அதுதான் விசுவாசம். அவன் ஆக்ஷன்ல நிக்கிறான். உடனே ஓடல, சரி இயேசுவே அது மாதிரி ஆயிடுச்சு, நான் ஓடுறேன், நான் போய் பார்க்கணும் அப்படின்லாம் போல. அவன் எந்த நோக்கத்துக்காக இயேசுவை பின்தொடர்ந்து வந்து அழைத்து கொண்டு போனானோ அதில் அவன் உறுதியாய் நின்றான். யாருக்கும் செவி கொடுக்கல. அது போல இன்னைக்கு நீங்கள் உலக மனிதர்களுக்கு அதிகமாய் செவி கொடுக்காதபடி ஆவியானவர் உணர்த்துகிறதுல நீங்க வைராக்கியமா நிற்பீங்கன்னா கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த 2 சம்பவமும் போன பகுதியிலும் இந்த பகுதியிலும் நாம் தியானித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை சொஸ்தமாக்குவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் வெறும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்மத்தில பகிர்ந்து கொள்வார். இந்த 9ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 6 மீண்டும் ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றுகிற நேரம் ஒன்று. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பு அவர் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஆயத்தப்படுத்தும் நிலையில் முதல் வசனம் சொல்லுகிறது, அதிகாரம் உள்ளவர் அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அதனால இப்ப அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்? பிசாசுகளை துரத்தணும், வியாதி உள்ளவர்களை குணமாக்க வேண்டும். இதற்குரிய வல்லமை இவர்களுக்கு இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அப்ப இவர் ஏற்கனவே அந்த முழு தகுதியும் அதிகாரம் படைத்தவர். இப்ப கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? அழைக்கப்பட்ட 12 சீஷர்களுக்கு. திரள் கூட்டம் அவரை பின்பற்றி வந்தார்களே, சந்தோஷமா காத்திருந்தாங்களே, எல்லாருக்கும் பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கல. குறிப்பிட்ட அவர் வார்த்தையை ஏற்று கீழ்ப்படிந்து வந்து அவருக்காக வாழ முடியும், ஓட முடியும், பிரகாசிக்க முடியும், ஆத்தும அறுவடை செய்ய முடியும், ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று ஆண்டவர் முன்குறித்து தெரிந்து கொண்ட 12 பேர். மேலே 2 12 பார்த்தோம். 12 வருட வியாதி, 12 வருஷம் உள்ள ஒரு பெண்ணு மரணத்தை நோக்கி போனது. ஆனா இங்க இன்னொரு 12 வருகிறது. இவர்கள் யார்? முழு உலகத்தையும் மாற்றுவதற்கு முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். 12 சீஷர்கள் அழைத்தார், அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ பிசாசு திரள் ஜனங்களை வாட்டி வதைக்கிறார். 2வது, வியாதியால் ஜனங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்ப இதிலிருந்து என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் ஆத்துமாக்களின் மீது அக்கறை உள்ளவர். ஒரு ஆத்துமாவும் கெட்டு போயிடக்கூடாது. அவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று அதற்காகவே வந்தார் ஆண்டவர் இயேசு. அதனால அதிகாரம் கொடுத்தார். இரண்டாவது, அதிகாரம் கொடுத்து என் கூடவே இருங்கன்னு சொல்லல, அனுப்புகிறார். என் கூடவே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லல. என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? இப்படி ஜனங்கள், பிசாசுகள் துரத்தப்பட வேண்டுமானால், வியாதி விடுதலை பெற வேண்டுமானால், அங்க போயிட்டு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போயிட்டு சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கே அதிகாரம் கொடுத்த பிறகு போயிட்டு அன்றைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அன்றைக்கு ராஜ்யத்தை குறித்து, என்ன ராஜ்யம்? மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபம். உன் மனதை மாற்றிக்கிட்டு உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் நீ சரீரத்தில் விடுதலை பெற முடியும், ஆவியில் விடுதலை பெற முடியும், ஆத்மாவில் விடுதலை பெற முடியும். உன்னை படைத்த நோக்கம் நிறைவேறும். நீ பிசாசின் பிடியிலும் நோயிலும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ விடுவிக்கப்பட முடியும் என்கிற அந்த பிரசங்கத்தை பண்ணின பின்பு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர்களை சொஸ்தமாக்க அனுப்பினார். அப்ப என்ன தெரியுது? இந்த 12 பேரால சொந்தமா ஒன்றும் பண்ண முடியாது, பேசவும் தெரியாது. இவங்க போயிட்டு கையை வச்சாலும் ஒன்றும் நடக்காது. ஆனா வழி நடத்துகிறார் அந்த தலைவர். இவர் யாரை பின்பற்றினாரோ அவர் தெளிவா வழி நடத்துகிறார். ஏன்னா இப்ப கூட சிலர் போயிட்டு அதை பண்ணிட்டு வந்துருங்க, இதை செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா, அனுபவம் உள்ளவங்க சொன்னாதான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போகும்போது அங்கே சில காரியங்கள் நடக்கும். கண்மூடித்தனமா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதற்கு சான்றுகள் வேதத்துல ஆண்டவர் தெளிவாய் வழி நடத்துகிறார். என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவாய் குழப்பம் இல்லாமல் ஆண்டவர் நடத்துறார். மூன்றாவது, அவர் அவர்களை நோக்கி திரும்ப சொல்றார், நீ எப்படி போகணும் தெரியுமா? நீங்க நடக்க வேண்டிய வழி என்ன? நீ எப்படி போகணும்? உங்கள் மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிற. நீங்க எப்படி போகணும் அப்படின்னா, வழியில போகும்போது கையில தடி எடுத்துக்கிட்டு போக வேண்டாம், சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். என்ன சொல்றாருன்னு சொன்னா, என் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து போனால் உங்களுக்குட்பட்ட அத்தனை காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்படின்னா எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், இதை கவலைப்படாதீங்கன்ட்டு மத்திய 6 சொல்றார். அப்ப ஆண்டவரை நம்பின இங்க ஊழியர்களுக்கு சொல்ற விஷயம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ வார்த்தை நம்பி முழுமையாய் கீழ்ப்படிந்து போகும்போது இந்த பூமிக்குட்பட்ட காரியத்துல உன் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் முழு நோக்கம் பரலோகத்தை குறித்து இருக்குமானால் பூமிக்குரிய சகல காரியத்தையும் அழைத்தவர், பொறுப்பு கொடுத்தவர், அனுப்புகிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இது அப்படியே நடக்குது இன்றைக்கும். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆச்சரிய விதமாய் நடக்கிறது. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என்ன செய்யணுங்கிறத சொல்றார். 4வது விஷயம் என்ன, எங்க நடக்கணும்னு. 4வது என்னன்னா, என்ன செய்யணும். என்ன செய்யணும்? 4ஆம் வசனம், நீ ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற, ஏதாவது ஒரு வீட்டில் நீங்க போவீங்க, வாய்ப்பு கிடைக்கும், அங்க தங்குங்க, தங்கியிருந்து அங்கிருந்து புறப்படுங்க. ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி. ஒரே இடத்துல இருக்க வேண்டாம், தங்கி புறப்படுங்க. அப்படி நீங்கள் புறப்படும் போது உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருப்பாங்க. நீ என் வார்த்தையை கீழ்ப்படிந்து போனவுடனே எல்லாம் நடக்கும்னு நினைக்காத. ஏற்ற தாழ்வுகள் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீ அந்த இடத்துல புறப்பட்டால்
உங்களை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ நீ புறப்பட்டு போகும்போது உங்க காலில் படிந்த தூசியை உதறி போடுங்க என்றார். அப்புறம் கடைசியா 6வது வசனத்துல பார்க்கிறோம் என்ன நடந்தது அப்படின்னா, ஊழியத்துக்கு போற இவர்களை தெளிவா வழி நடத்தி அனுப்புகிறார். இவங்க போனாங்க. அப்படி போகும்போது என்ன நடந்தது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், சொன்னபடியே கீழ்ப்படிந்தார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. 6ஆம் வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவர் சொல்றத கேட்கணும். 2வது, கிராமங்கள் தோறும் திரிந்து, அன்னைக்கு கிராமங்கள் தான் அதிகமா அந்த இடத்துல இருந்தது. இன்னைக்கு பட்டணங்களும் கிராமங்களும் இருக்கிறது. பட்டணத்திலும் போக வேண்டும், கிராமங்களுக்கும் போக வேண்டும். போனாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சது என்ன? சுவிசேஷத்தை சொன்னார்கள். அவங்க சொன்னது என்ன? ஆண்டவருடைய, அப்போ ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டுமானால், தெய்வத்தின் மகத்துவத்தை அனுபவிக்கணும்னா சொல்ல வேண்டியது சுவிசேஷம். அன்றைக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷ வார்த்தை வேறு. ஆனா இன்றைக்கு நாம் சொல்லுகிறது இயேசுவே தேவன். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அற்புதம் நடக்கும். சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க, பிணியாளிகளை குணமாக்குனாங்க. அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஏற்று கீழ்ப்படிந்து புறப்பட்டு செயல்படும் போது அவர் சொன்னபடியே அந்த அதிகாரத்தின் வல்லமை வெளிப்படும். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதைதான் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி இங்கே நடக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் சுகமாக்கப்பட்டதை இந்த பகுதியில் பார்த்தோம். 12 வயது உள்ள ஒரு பெண், 12 வருஷங்களாய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சுஸ்தமாக்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தது 12 சீஷர்கள். தொடர்ச்சியா 12 வருது. 12 சீஷர்களை அனுப்பினார். ஏன்னா 12 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அனுப்பினார். அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னார். அதன்படியே கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மூலியமாய் வெளிப்பட்டார். அவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ கர்த்தருடைய மகிமை அவர்கள் மூலியமாய் வெளிப்பட்டது என்பதை 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் போகும்போது 7ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமா நம்புகிறேன். பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா பகுதியும் மத்தேயு, அதாவது மார்க், அதுக்கப்புறமா இப்போ லூக்கா தியானித்து கொண்டு வருகிறோம். 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். அதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் பாருங்க. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். எனவே மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை உங்ககிட்ட நாங்கள் விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.